இப்போ நம்ம வீடுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டமைப்பு, ஒரு சட்டம். அப்படி தமிழ்நாட்டிற்கு என்று சட்ட திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய மரபு தமிழ் மரபு. அதில் தமிழ்நாட்டிற்குரிய முதல் மரபு வழியாக நாம் யோசித்தால் நாம் தருகின்ற முதல் பொருள் என்ன தெரியுமா? கேபிட்டல். முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு நம்ம படிப்போம் வாழ்க்கை. தமிழினுடைய இலக்கணத்தின்படி பார்த்தால் தமிழினுடைய வயலும் வயல் சார்ந்த இடமும் படிக்கிறோமா இல்லையா? காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், குறிஞ்சியும் முல்லையும் உரைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். ஏன்னா மணல் என்ற பகுதி தமிழ்நாட்டில் கிடையாது. பாலை நிலம் என்பது காடும் மலையும் வறண்டு போயிடுச்சுன்னா அதான் பாலைன்னு சொல்றேன். ஆக முதல் நிலத்தை முதற் பொருளாக வைத்திருக்கக்கூடிய மரபு நம் மரபு. நமக்கு என்று ஒரு துண்டு நிலமாவது இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதை மக்களுடைய பெருங்கனவாக இருக்கின்ற பொழுது அந்த கனவை நனவாக்குவதற்காக தன்னுடைய தொழிலை அந்த தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் பாராட்டுகிறேன். நான் உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். கனவு ஒன்று உண்டு, எல்லோருக்கும் கனவு ஒன்று. அந்த கனவு நோக்கியே உங்களுடைய பயணம். இதுல என்னன்னா, நான் எப்பவுமே சொல்றது, இந்த எல்ஐசின்னு ஒரு அமைப்பு பார்த்தீங்களா? எல்ஐசினுடன் இன்சூரன்ஸ்ன்ற வார்த்தை வராம பாலிசிங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்க. எல்ஐசினால இன்சூரன்ஸ் தான், காப்பீடு தான். அது நமக்கு காப்பீடு பற்றிலாம் கவலை கிடையாது, பாலிசி பற்றி கவலை. நான் எல்ஐசியில் போடவே இல்லை நிறைய நாளாக. என் வாழ்க்கையில் நிறைய நாளாக நான் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? வர்றவெல்லாம் என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? எனக்கு ஒரு பாலிசி கொடுங்க. யோ, உனக்கு பாலிசி நான் எதுக்கு கொடுக்கணும்? என் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றுவதற்காகவா? மேடம், உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவை என்று வா, நான் தருகிறேன். எனக்கு ஒரு பாலிசின்னு உனக்காகவே வர என்கிட்ட? உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னிடத்தில் கிளைண்டா மாறுவேன்? நீ என்னை பற்றி நினை. என்னை பற்றி நினைக்கின்ற பொழுது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் உன்னை பற்றி நினைப்பார். நான் உயர்கின்ற பொழுது தானாகவே உன்னிலையும் உயரும் என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உள்ளே நுழைகிறீர்களோ அவர்களுக்கான நன்மை உள்ளுக்குள் உங்களுக்கு நிரம்பி வழிகின்ற பொழுது இயற்கை உங்களுக்கான நன்மையை தானாக செய்து தரும். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இப்படி நினைக்கிறீங்களா? சுகிசிவம் சாருக்கு இங்க வந்து பேசணும்ன்றது ஒண்ணும் இல்லை. 72 வயது கடந்த மனிதர். அவர் இங்கே வருவது தனக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களிடத்தில் ஏதோ ஒன்று சொல்லிவிட வேண்டும், உங்களை வழிபடுத்தி விட வேண்டும் என்று வருகிறார்கள். எப்பொழுது நாம் அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை மேல் நிலையில் இறைவன் வைப்பான். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் உங்களை பத்தி தானே கேட்டேன். நீங்க அது பயம். நான் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்கிறேன்னா, ஆமா நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்த கேள்வி கேட்பேன், யாரை ஜெயிக்கிறது? சூழலை, எனக்கு வருகின்ற சவால்களை சந்தித்து விட்டு யாரெல்லாம் என்னை இழிவாக நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னால் எல்லாம் நாம் தீபம் போல் எழுந்து நிற்பதற்காக இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற மன தெளிவு. பசிக்கிறதா என்று கேட்டால் எல்லாருக்கும் தான் பசிக்குது. உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பசிக்குது, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பசிக்கிறதா? கேள்வி ரொம்ப நேர்மையான கேள்வி. ஜெயிக்க வேண்டும் யாரை? சூழ்நிலையை, சவால்களை ஜெயிக்க. சரி, நான் ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ரொம்ப ஆழமான செய்தி நான் சொல்ல போறது. நான் ஏற்கனவே சொன்னதாக நீங்கள் யூடியூப்ல பார்த்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் எது என்றால், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இந்த வார்த்தையை நீங்க போய் உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த வார்த்தையை 17 வயசு பிள்ளைங்களுடைய கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடிக்கிறேனோ அது என்னை தேடிக்கிறதா மேடம்? ஏய், நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேறடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களை தேடும். அது மரணமா? தேடும். வெற்றியா? தேடும். தோல்வியா? உங்களை தேடும். பயப்படுகிறீர்களா? தேடும். நான் ஆரம்ப காலங்களில் கல்லூரி படிக்கின்ற பொழுதெல்லாம் என்னை பேசுறதுக்கு கூப்பிடும் பொழுது அப்போ ஒரு திருவள்ளுவர் பஸ்ன்னு ஒன்று இருக்கும். முதல்ல
அந்த பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு சீட்டு வந்து ரொம்ப குறைவா இருக்கும், உட்காரவே முடியாது. அப்போ நான் அந்த 2 முட்டியை வந்து ரொம்ப இறுக்கிட்டு உட்காருவேன். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதா இறுக்கிட்டு உட்காரும். எப்பவுமே எனக்கு ஒரு பயம், முட்டியில் அடிபட்டுருமோன்னு. பிரேக் போடும்போது முட்டி போய் இடிக்கும். பயந்துகிட்டே இருந்தேன் பாருங்க. 17 வருஷம் கழிஞ்சு ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட், 2 முட்டிலையும் அடி. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, எது நிகழ்ந்து விடுமோ என்று நீ அச்சப்படுகிறாயோ அது நிகழும். எது நிகழ்ந்து விடுமோ என்று நீ கனவு காண்கிறாயோ அது நிகழும். அதனால் தான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து மிகப்பெரிய கனவுகளை காணுங்கள். கனவு எப்படி இருக்கணும்னா, முதலில் கனவு காணக்கூடிய மன திட்பம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு மன திட்பம் இல்லை என்றால் உங்களால் அந்த கனவை காணவே முடியாது என்கிறேன். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது. பராசக்தி கேட்டா அவன் கேட்கிறான், ஒரு கனவை கேட்கிறான். இங்க எத்தனையோ பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அடுத்தவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்க சொந்த நிலக்காரர்களா இருக்கிறீங்க? சொந்த நிலத்துக்கு உரியவர்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைவரத்துக்கு யோசிக்கிறேன். இப்போல்லாம் மேடம் சொந்த நிலம் வந்து வாங்குறது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு சூழல் எப்படி மாறிடுச்சுன்னா ஃபிளாட் சிஸ்டம் வந்துருச்சு இல்ல? ஃபிளாட் தானே, பெரியவங்களுக்கெல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படி சொன்னதான் புரியும். கண்டோமினியம்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ். இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல என்ன பிரச்சனைனா, இந்த சோறு நம்மளது இல்லை, இந்த சோறும் நம்மளது இல்லை, இந்த கூரை யாருடைய தரை, நம்ம தரை வேற யாருடைய கூரை, காத்து அடைச்சி கொடுக்குறான். 3 கோடி 4 கோடி வாங்குறதுக்கு கியூல நிக்குதுங்க ஜனங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? எதை விற்கிறீர்களோ முதலில் அந்த பொருளின் மீது நம்பிக்கை. போய் உட்கார்ந்து ஒரு ப்ராஸ்பெக்டரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கைக்காக நான் வரல, நான் இந்த இது வித்தா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் தான், அதல்ல என் நோக்கம். உன் வாழ்க்கையில், உன் முதுமையில், நீ பேரன் பேத்தி எடுக்கின்ற வரைக்கும் உன் சொந்த நிலத்தில் நீ மரியாதையுடன் சுயமரியாதையுடன் வாழ்வதற்காக இதோ நான் ஒரு ப்ரொபோசலை உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன். இறைவனை வேண்டிக் கொண்டு வருகிறேன். நீ இதை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும்னு நீ உள்ள ஸ்டெப் ஆன் பண்ணுங்க. நான் தமிழ் பேசுகின்றவள், அறம் பேசுகின்றவர்கள், அந்த ப்ரொபோசல்ல சத்தியம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பூ உங்க கூடையில தான் வரும். ஒரு ப்ராஸ்பெக்டர் கூட உங்களை விட்டு போவார். அப்படி பூ மாதிரி பறிச்சு போட்டுக்கிட்டே போகலாம். நான் இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கே கிடைச்சிடாது. ஜெயித்தவர்களை கேட்டு பாருங்க. நான் என்ன பிரச்சனை தெரியுமா? ஜெயிச்சவங்க தான் எப்படி ஜெயிச்சோங்கிற ரகசியத்தை சொல்லவே மாட்டானுங்களே. என்ன தெரியல, அவங்க மட்டும் பிளாட்ஸை வித்துட்டு வந்துடுறாரு, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 30-40 வருஷம். அதை மிக சாதாரணமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். அது என்னன்றது கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, வெளிப்படையா பேச சொல்லுங்க. எனக்கு தெரிந்து பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது. என்ன பெரிய கனவுனா, காணி நிலம் வேண்டும்னு கேட்டாங்க. காணி நிலம்னா எவ்வளவு சார்? ஐ திங்க் 16 கிரவுண்ட் 1 ஏக்கர் நினைக்கிறேன். 5.5 சென்ட் 1 கிரவுண்டு, கரெக்டா? அஞ்சரை சென்ட் 1 கிரவுண்டு, 16 கிரவுண்டு 1 ஏக்கர். நீங்க உங்க கணக்கு சொல்றீங்க, நான் என் கணக்கு சொல்றேன். 2 கணக்கும் சரியா போட்டு பாருங்க, சரியா வரும். 1.5 ஏக்கர் தான் நினைக்கிறேன் ஒரு காணி. 1 காலா சார்? 1 ஏக்கர் 10 சென்ட் ஒரு காணியா சார்? சரி, அதுல காணி கேட்கறான் சார் அவன். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், காணினா ஒரு காணி தான் கேட்டிருப்பாங்க, காணிலாம் கிடையாது. ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி கிட்ட கேட்கிறேன் சார். அந்த பாட்டு சொல்றேன் நான். என்னன்னா, உங்களுடைய ஆபீஸ்ல இந்த பாட்டை பெருசா எழுதி போடுங்க. சூப்பர் பாட்டு இது, பாரதியாருடைய பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். அப்படி பார்த்தா அங்க கேணி இருக்கணும், அதுக்கு பக்கத்துல தென்னை மர கீத்து தெரியணுமா? அப்பனா அவன் ஃப்ளோர்ல நின்று கேட்கிறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கேட்கிறான். அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்து வாழ்ந்த பாரதி.
வீடு கேட்கிறான், வசதி கேட்கிறான், மனைவி கேட்கிறான், அன்பான மனைவி கேட்கிறான், அதற்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையின் கவிதை கேட்கிறான். இது எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கிற அம்மா, தாயே பராசக்தி, நீ எனக்கு காவலுக்கு நில்லுங்கிறான். நான் காவலுக்கு நின்னா உன்னெல்லாம் யாரா பாத்துக்குவானா? நீ என்ன பாத்துக்கமா, உன் வேலையை நான் பாத்துக்கிறேமாங்கிறான். என்ன வார்த்தை! வாழ்க்கை அழகானது. நீங்கள் முக்கியமாக பெண்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் பொது பணிக்கு என்று வந்து விட்டீர்களா? அந்த துறையிலே நீங்கள் சில ஒழுக்கங்களை, சில முறைமைகளை, சில கொள்கைகளை, சில உறுதிப்பாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு சவால் விட்டு போகிறேன். ஆண்களால் சில விஷயங்களை இந்த துறையில் நம்மை விட மேலதிகமாக செய்துவிட முடியும். ஆனால் நீங்கள் மிக நுட்பமாக வேலை செய்தால், உங்களை போல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலையாமலேயே மிக முக்கியமான விஷயங்களை ஸ்மார்ட்டா வேலை செஞ்சீங்கன்னா இருந்த இடத்திலிருந்து நிறைய வேலைகளை செய்யலாம். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் இருக்கு. உங்கள் வேலைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அப்படி சொல்றேன், ஜெயிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? என்னுடைய சிறிய வயதிலிருந்து எனக்கு ஒரு ஆசை, சுகி சிவம் ஐயாவோட பேசணும். எப்போனா, நான் ஒரு 12th ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த டைம் சார் பக்கத்தில் அங்கே இருந்தாங்க, அங்கே நிற்கணும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டதல்ல, அறிவை வளர்த்து கொண்டு மேடைகளை விடாமல் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நான் என் முயற்சியில் ஈடுபட்டதனால் எனக்கு ஐயாவுடன் பேசக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்துவிட்டது. அவரோட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் பயணம் செய்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறேன். டிவியில எல்லாம் அவரோட பேசுகிறேன். நீங்கள் ஒன்று நினைத்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் தோழிகளே. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், அடுத்தவர்களுடைய எனர்ஜியை உங்களுக்குள்ள எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை ஃபிளரிஷ் பண்ணுங்க. இதோ இருக்கிறது குத்து விளக்கு, நாம் தீபம் ஏற்ற வேண்டும், அவ்வளவுதான். அது நின்று எரியும். இதுதான் நாம். அதில் ஏற்ற வேண்டிய வேலை நமக்கு என்று காத்திருக்கிறது. தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறேன் நான். தீபத்தை எப்படி ஏற்றுவது? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன். எனக்கு நான் கீழே விழுகின்ற பொழுதெல்லாம் நான் சரியாக என்னை நானே பார்த்துக் கொள்வது என் மனதை தான், என் புத்தியை தான். நான் முன்னால் இருக்கிற ஆளை பத்தி நினைக்கவே மாட்டேன். அதை நான் எப்படி சமாளிப்பது என்று நான் தான் முடிவு செய்வேனே தவிர அவர்கள் மாற வேண்டும் என்று நான் முடிவு செய்யவே மாட்டேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. உங்களிலிருந்து மாற்றத்தை தொடங்குங்கள். ஒரு வெளிநாட்டில் ஜெயித்த ஒரு ஆள் மேடம், அவர் பேர் கணேசன். அவருடைய இப்போ உங்களுக்கு டீம் இருக்கா? டீம் லீடர்ஸ் இருக்காங்களா? உங்களை விட டீம் லீடர் பணக்காரர் தானே இல்லையா? பணக்காரர் தானே. நான் சந்திச்ச ஆளு ஃபர்ஸ்ட் வந்து டீம்ல ஜாயின் பண்ணும்போது, நோ மேடம் இப்படி சொல்லி கொடுத்துட்டு போறீங்களேன்னு டீம் லீடர்ஸ் நினைக்கக்கூடாது. வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் சைக்கிளில் தான் வந்தார். அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அந்த லீடர் பேர் கார்த்திக். அவர் கீழே வேலை செய்கிறவங்க பேர் வந்து கணேசன். கணேசன் கிட்ட கேட்குறேன். கணேசன் வந்து மெர்சிடிஸ்ல வந்து இறங்கினார். அவருடைய பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பிஎம்டபிள்யூல வந்து இறங்கினார். உள்ள வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. நான் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கணேசன் கிட்ட கேட்கிறேன், கணேசன் உங்களுடைய லீடர் வந்து கார்த்திகேயனான்னு கேட்கிறேன். ஆமான்னு சொல்றாரு. நீங்க இப்போ மெர்சிடிஸ்ல வந்து இறங்குனீங்க இந்த ஹோட்டல்ல, நீங்க ஜாயின் பண்ணும்போது, இந்த கம்பெனி ஜாயின் பண்ணும்போது எதுல வந்தீங்க, உங்கள் வாகனம் எதுவாக இருந்ததுன்னு கேட்டேன். அப்போ கணேசன் சொன்னார், மேடம் நீங்க கோச்சிக்க கூடாது, நான் வரும்போது வந்து சைக்கிள்ல தான் வந்தேன். எத்தனை வருஷத்துல நீங்க வந்து மெர்சிடிஸ் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 3 இயர்ஸ்ல வாங்கினேன். ஓ, உங்க பாஸ் என்ன வச்சிருக்காரு? அவர் பிஎம்டபிள்யூ வச்சிருக்காரு. அடுத்த வருஷம் நான் இந்த மீட்டிங்க்கு வரும்பொழுது, அவர் பிஎம்டபிள்யூ மாத்துவாரான்னு தெரியாது மேடம், நான் லெம்போகினி மாத்திடுவேன் மேடம். சார் எப்படி அப்படின்னு கேட்டு, சும்மா பேச்சு இல்ல, சைக்கிள்ல இருந்து அவன் மெர்சிடிஸ் போயிருக்கிறான்ல, அப்போ மெர்சிடிஸ்ல இருந்து அவன் லெம்போகினி போவாதான் எப்படின்னு கேட்டேன். ஒரு டீம் லீடருடைய வைஃப் என்ன முறைச்சு பார்க்குறான். ஏன் புருஷனுக்கு எம்டபிள்யூ இருந்தா பரவாயில்ல, அவன் டீம்ல இருக்கிற ஆளுக்கு எப்படி லெம்போகினி இருக்க முடியும்? நான் சொல்றேன், இருக்க முடியும். எப்படி? இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்து விட்டு போவா? கத்தி மாதிரி வச்சிருக்கிறீங்க ஆட்களை. ஒரு நாளும் என் டீம்ல மெம்பர் சரியில்லைன்னு மேடம் கிட்டயோ சார் கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சாட்சி சொல்லுங்க மேடம், ஜெயிச்சு காட்டுறோம்னு நிக்கிறாங்க. சீட் இல்ல மேடம், பின்னால தான் காரணம். எப்படின்னா, கணேசன் கிட்ட கேட்டேன், உன்னுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லு. அப்போ சொன்னா, மேடம் எங்க பாஸ் வந்து சூப்பரா சொல்லி தருவார் மேடம். சூப்பரா சொல்லி தரும் பொழுது நாங்கள் ஒரு 8 பேர் இருப்போம் மேடம். 8 பேர்ல 7 பேர் பாஸ் வந்து மறுபடியும் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்பார், மேடம் இங்கே போனீங்களா, போய் இந்த ப்ராஸ்பெக்டர்ஸை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்பார் மேடம். என்ன அவர் கேட்கவே மாட்டார் மேடம். அவர் இன்னைக்கு சொன்னார்னா அடுத்த மீட்டிங்கில் அந்த விஷயத்தை நான் முடிச்சுட்டு அதற்குள்ளாவே ஃபோன் பண்ணி அடுத்த வேலையை நான் வாங்கிடுவேன் மேடம்.
ஸ்ட்ராட்டஜி? ஒருவர் எனக்கு ஒரு பணியை சொல்லுகின்ற பொழுது அந்த பணியை அவர்களுடைய நேர கெடுவுக்குள் முடித்துவிட்டு அடுத்த பணி என்ன என்று போய் நிற்கக்கூடியவன் தன்னுடைய குருவை விட வளர்கிறான். இவ்வளவுதான் பேசிக். ஜெயத்ரதன் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். அர்ஜுனன் அவனை கொலை செய்வதாக அறிக்கை விட்டுட்டான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜெயத்ரதனை நான் கொல்லலைன்னா நான் செத்துருவேன்னு அறிக்கை விட்டுருக்கான். ஜெயத்ரதன் ஓடி வர துரோணாச்சாரியார் கிட்ட வந்து கேட்கிறான், சார் என்ன நீங்க வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து காப்பாத்துவீங்களா? துரோணர் சொல்றாரு, காப்பாத்துவேன். எப்படி சார் உங்களை நம்புவது? எப்படி நம்புறதா? நீ அபிமன்யுவை கொலை செய்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அவரை கொலை செய்ய வேண்டும் சொன்ன பொழுது நான் கூட தானடா நின்றுட்டு இருந்தேன். இப்போ என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல அர்ஜுனன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்காக அர்ஜுனன் கொல்வீங்களா? நீங்க கொல்லுவேன், என்னுடைய வாக்கு நான் உங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்று கொல்லுவேன்ங்கிறார். அப்ப ஜெயத்ரதன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஒரு ஸ்டூடெண்டா அவன் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட போட்டுட்டு போயிடுறேன். இன்னைக்கு நைட் போய் யோசிங்க. நான் உயர்ந்தவனா அர்ஜுனன் உயர்ந்தவனா? எதுல கேட்கிற? குரு கேள்வி. ஸ்டூடெண்டா கேட்கிறேன், ஒரு மாணவனா கேட்கிறேன். யார் உயர்ந்தவர்கள்? எல்லாரும் சமந்தான். யார் சிறப்பானவர்கள்? யார் ஸ்பெஷல்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு சில ஸ்பெஷல் இருக்கும், ஸ்பெஷல் குவாலிட்டி. அது உயர்ந்த குவாலிட்டி இல்ல, ஸ்பெஷல் குவாலிட்டி. வாட் இஸ் த ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் அர்ஜுனா? துரோணர் சொன்னார், நீயும் நல்ல மாணவன் தான், நான் ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுத்தால் அதை நீ சரியாக கற்றுக்கொண்டு எனக்கு அடுத்த நாள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவ. ஆனால் அவன் அப்போவே முடிச்சிட்டு வந்து கேட்பான், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்கணும். அதுக்கு 9 மணிக்கு ப்ரோக்ராம்னா 8:55க்கு வரணும். அலங்காரம் பண்ணிக்கொள்வது என்றால் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அந்த டைமை நீங்க இந்த டைம்ல இருந்து எடுக்க முடியாதுங்கிறேன் நான். டைம் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் டைம் இருக்கு. இந்த டைம்ல இருந்து எடுக்காதீங்க. எந்த டைம் எதற்காக பிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டைம்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாலே இருங்க. ஏன் தெரியுமா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில.